யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. எஸ்எம்பிஎம் என்ஜிபிஎம் மிஷனரி இயக்கத்தின் சார்பில் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்ற நிகழ்வுக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த பின்பு தம்முடைய சீசர்களை பார்த்து, நீங்கள் உலகமெங்கிலேயும் புறப்பட்டு போங்கள், சர்வ சிருஷ்டிக்கும் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள் என்று சொன்னார். உலக வாழ்க்கையிலே மரணத்தோடு வாழ்க்கை முடிந்து விடுகிறது என்று சொல்லி எல்லாரும் நம்புகிறார்கள். ஆனால் கிறிஸ்தவத்தை பொறுத்தவரையிலையும் மரணத்துக்கு பின்புதான் உண்மையான வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. இந்த நல்ல செய்தியை உலகமெங்கிலேயும் எடுத்து செல்வதற்கு ஆண்டவர் தம்முடைய சீசர்கள் கட்டளை கொடுத்தார். எஸ்எம்பிஎம் என்ற இந்த மிஷனரி இயக்கம் ஆண்டவரின் நற்செய்தியை பாரத தேசத்தில் 24 மாநிலங்களுக்கு சுமார் 167 மிஷனரிகள் கொண்ட குடும்பமாக நற்செய்தி அறிவிக்கிற பணியில் ஈடுபட்டிருக்கிறோம். 210 ஆதிவாசி குழந்தைகள் விடுதிகளிலே தங்கியிருந்து படித்து கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, நம்முடைய தேசம் இன்னும் திறந்திருக்கிறது. சுவிசேஷத்துக்கு மக்கள் பெருந்திரளாய் வாஞ்சை காட்டுகிற ஒரு காலம். நாம் வாழுகிற காலம் மிக கடைசி காலம். இன்றைய நம்முடைய இந்தியர்களுக்கு சமாதானம் கிடையாது, நிம்மதி கிடையாது. ஏராளமான மக்கள் சிற்றின்பத்தினாலே தங்களுடைய வாழ்க்கையை சமாதானப்படுத்தி கொள்ள முடியும், சந்தோஷப்படுத்தி கொள்ள முடியும் என்று சொல்லி பலவிதமான உபாய தந்திரங்களை தேடி ஏராளமானவர்கள் இன்டர்நெட்லேயும் ஆபாச காட்சிகளிலேயும் இரவும் பகலும் விழுந்து கிடக்கிற காலம். மதுபானம், போதை வஸ்துகள் என்று சொல்லி வேகமாக இளம் பிள்ளைகள் அடிமையை கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்கள். அருமையானவர்களே, யார் எனக்கு விடுதலை தருவார்கள் என்று சொல்லி கூக்குரலிடுகிற ஒரு பெருங்கூட்ட ஜனங்கள் நம்முடைய தேசத்தில் வாழுகிறார்கள். இப்படி கூக்குரலிடுகிற ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்கிற ஒரு இரட்சகர் இருக்கிறார் என்கிறதை அறிவிக்கிற பணியிலே நாம் ஈடுபட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, இந்த மிஷனரி ஊழியங்களுக்காக செபித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு வாரமும் இந்தியாவின் எங்கேயாவது ஒரு பகுதிகளிலே ஞானஸ்நானம் நடக்கிறது. இதுவரையிலேயும் திருமுழுக்கு மூலமாக சுமார் 2710 பேர் நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்று சொல்லி முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களாக அறிக்கையிட்டிருக்கிறார்கள். சுமார் 365 கிராமங்களிலே இதுவரையிலேயும் சபைகளை உருவாக்குவதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். அருமையானவர்களே, 16 கிராமங்களில் ஆலயங்கள் கட்டி பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். இந்த ஜூலை மாதத்தில் கர்த்தர் சித்தமானால் 2 இடங்களிலே ராஜஸ்தான்லேயும் தமிழ்நாட்டிலேயும் ஆலய பிரதிஷ்டை செய்ய இருக்கிறோம். ஜெபித்து கொள்ளுங்கள். இன்னும் 52 இடங்களிலே ஆலயங்கள் கட்டுமானம் செய்வதற்கு அஸ்திபாரம் போட்டு அருமையானவர்களே இடங்கள் ஆயத்தமாக இருக்கிறது. ஸ்பான்சர்ஸ் பலர் முன்வந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய குடும்பத்தின் சார்பிலேயும் 3 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய், 7 லட்சம் ரூபாய் என்று சொல்லி முன்வந்தில் என்றால் சிறப்பாக நாம் ஆலயம் கட்டி பெருந்திரளான மக்களை ஆராதிக்க வைக்க முடியும். கோயில் இல்லாத இடங்களிலே குடியிருக்க வேண்டாம் என்று சொல்வார்கள். நம்முடைய நாட்டில் இன்னும் 4 லட்சம் கிராமங்களிலே ஆலயங்கள் கிடையாது. என் அன்புக்குரியவர்களே, ஆலயம் கட்ட பெருந்திரளாக இளம்பி வாருங்கள். அதோடு கூட மிஷனரிகளை இந்த நாட்களில் ஸ்பான்சர் செய்வதற்கு அநேகம் பேர் தேவை. ஏனென்றால் அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிவிட்டு கதிர்கள் அறுவடைக்கு ஆயத்தமாக இருக்கிறது என்று சொன்னார். என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய தேசத்தில் கதிர்கள் விளைந்து அறுவடைக்கு ஆயத்தமாக இருக்கிறது. ஆகவே எஜமான் ஆட்களை அனுப்பும்படி வேண்டுகிற நாம் அனுப்புகிற அந்த ஆட்களுக்கு நாம் உதவித்தொகைகளை கொடுத்து நற்செய்தியை அறிவியுங்கள் என்று சொல்லி நாம் சொல்ல வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஒரு மிஷனரி ஸ்பான்சர்ஷிப் 3000 ரூபாய், ஒரு ஆதிவாசி குழந்தை முழுமையாய் படிக்க வைக்கிறதற்கு 1200 ரூபாய், ஒரு பகுதி 600 ரூபாய். அதோடு கூட மிஷனரியுடைய குழந்தைகளுக்கு 1000 ரூபாய் என்று வாங்குகிறோம். அதோடு கூட அருமையானவர்களே, நாம் விடுதி ஆலயங்கள் கட்டுவதற்கு ஒரு சதுரடிக்கு 1000 ரூபாய், 150 சதுரடியில் ஒரு ஹால் கட்டுவதற்கு 1 லட்சம் ரூபாய் என்று தேவை. ஆகவே இந்த ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். அருமையானவர்களே, என்ஜிபிஎம் என்ற நிறுவனத்துக்கு நாம் 80G எக்ஸப்ஷன் நாம் பெற்றிருக்கிறோம். ஆகவே விடுதி போன்ற காரியங்களுக்கு நீங்கள் கொடுக்கிற காணிக்கைகளுக்கு நீங்கள் 80G பெற்றுக்கொள்ள முடியும். அதோடு கூட ஒரு சேமிப்பு பெட்டி நாங்கள் ஆயத்தமாக வைத்திருக்கிறோம். இந்த காணிக்கை பெட்டி நம்முடைய வீடுகளில் நான் வைத்து நம்முடைய குடும்பத்தில் வெட்டிங் டே, திருமண நாட்கள், இன்னும் பிறந்த நாட்கள், பிள்ளைகள் உயர்கல்விக்கு செல்லும்போது, நல்ல வேலைகளை அமரும்போது கர்த்தருக்கென்று சொல்லி சிறப்பான காணிக்கைகள் எடுத்து வைக்கலாம். அதோடு கூட தொழில் முனைகிறவர்கள் தினந்தோறும் காலையில்
ஆண்டவரே உம்மை நம்பி இன்றைக்கு தொழிலை ஆரம்பிக்கிறேன் என்று ஜெபித்துவிட்டு ஒரு காணிக்கை கர்த்தருக்கு ஸ்தோத்திரமாக செலுத்திவிட்டு தங்களுடைய வியாபாரங்களை ஆரம்பிக்கலாம். இரவில் கர்த்தாவே நீர் இன்றைக்கு செய்த நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி நாம் காணிக்கையை எடுத்து வைக்கலாம். கடந்த நாளில் ஒரு அண்ணன் என்னிடத்தில் அழைப்பு கொடுத்தார்கள். என்ற மகளுக்கு ஆண்டவர் நல்ல ஒரு வேலையை தந்திருக்கிறார். நான் ஒரு ஆலயம் கட்டுவதற்கு நான் ஏற்கனவே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். உடனடியாக வந்து காணிக்கையை பெற்றுச் செல்லுங்கள் சொல்லி ஒரு வயதான பெரியம்மா என்னை தொலைபேசியில் கூப்பிட்டு, ஐயா என்னை பார்த்து ஜெபிக்க முடியுமா, நான் உங்களுடைய ஜெபத்தை விரும்புகிறேன் என்று சொன்னார்கள். அந்த தாயாரின் விண்ணப்பத்திற்கு என்னுடைய இருதயம் பாரப்பட்டதனாலே அவர்களை சந்தித்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஜெபித்து முடித்த உடனேயே ஆலயம் கட்டுவதற்கு என்று சொல்லி காணிக்கையில் எடுத்து கொடுத்தார்கள். எதிர்பார்க்கவில்லை. என் அன்புக்குரியவர்களை இப்படி தேவ ராஜ்யத்துக்காக தங்களுடைய கடைசி கால சேமிப்பை செலுத்தும்படி பலர் எழும்பி இருக்கிறார்கள். நீங்களும் எழும்பி வாருங்கள். நம்முடைய தேவன் 2020 ஆண்டுகளுக்கு முன்பு கலிலேயாவின் கடற்கரை ஓரம் அடையாளங்கள் அற்புதங்கள் மூலம் தேவன் தம்முடைய வார்த்தைகளை உறுதிப்படுத்தினார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே. நம்முடைய பாரத தேசத்தில் இன்றைக்கும் SMBM எங்களுடைய பணி மையங்களில் ஏராளமான அற்புதங்கள், ஏராளமான அதிசயங்கள், முடவர்கள் நடப்பது, குஷ்டரோகிகள் சுகமாகுவது, பார்வை இல்லாதவர்கள் பார்வை அடைவது, குடிகாரர்கள் மனம் திரும்புவது, மந்திரவாதிகள் மனம் திரும்புவது, முடவர்கள் எழுந்து நடக்கிறது என்று சொல்லி ஏராளமான சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, கடந்த காலங்களிலே பணித்தளங்களுக்கு நான் சென்ற ஒரு நிகழ்வு உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்கிறேன். வாகா என்கிற ஒரு கிராமம். இங்கே சான்யாபாய் என்கிறவர் முடக்கு வியாதத்தினாலே மிகவும் பாதிக்கப்பட்டு நடக்க முடியாமல் இருந்தார். இவர் ஒரு குரு பக்தி உள்ளவர். அந்த குருவும் எல்லாரும் தள்ளிவிட்டு விட்டார்கள். ஆகவே என்ன செய்வது என்று சொல்லி தவித்து பல மருத்துவமனைகளை செலவு செய்து எந்த விதத்திலே சுகமாக்கப்படாமல் இருந்த நேரத்திலே தான் அவருக்கு நற்செய்தி சொல்லப்பட்டது. விசுவாசித்தார், சபைக்கு வந்தார். இன்றைக்கு நடந்தே சபைக்கு வர முடிகிறது அவரால். என் அன்புக்குரியவர்களை, முடவர்களை நடக்க வைக்கிறது நம்முடைய ஆண்டவருக்கு லேசான காரியம். என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய பாரத நாட்டில் அருமையானவர்களே, குழந்தை பாக்கியம் இல்லை என்று சொல்லி பலர் கண்ணீரோடு கூட கதறுகிறதை பார்க்கிறேன். அது மாத்திரமல்ல, ஏராளமான குடும்பங்கள் உடைந்து சீரழிந்து டிவோர்ஸ் நோக்கி போகிறார்கள். இதற்கு காரணமே குழந்தை இல்லை என்கிற ஒரு குறைகள். அன்புக்குரியவர்களே, 13 ஆண்டு காலம் 15 ஆண்டு காலம் என்று சொல்லி குழந்தை பாக்கியம் இல்லாத பலர் குழந்தை பாக்கியம் பெற்றுக்கொள்கிறார்கள். அருமையானவர்களே, கடந்த நாளில் மீனாபேன் என்ற ஒரு சகோதரி 13 ஆண்டு காலம் குழந்தை பாக்கியம் கிடையாது. தேவன் அவர்களுக்கு அற்புதத்தை செய்தார். அதே போல சாபத்தில் இருந்து விடுதலை. என் அன்புக்குரியவர்களே, இன்னும் சிலருக்கு ஜாதகம் சரியில்லை, ஆகவே ஜாதகத்தினாலே நான் மிகவும் கேவலமாக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்கிறவர்களுக்கு அவைகளிலிருந்து விடுதலை. இப்படி நம்முடைய ஆண்டவர் அற்புதங்கள் அடையாளங்கள் மூலம் தம்முடைய வார்த்தைகளை தேசம் எங்கிலும் உறுதிப்படுத்தி வருகிறார். ஆகவே இந்த மிஷினரி பணிகளுக்காக செபியுங்கள். ஆண்டவர் உங்களை ஏவுகிற காணிக்கைகளை தயவுசெய்து அனுப்பி வையுங்கள். நீங்கள் அனுப்புகிற காணிக்கை முறையாக வரவு வைக்கப்பட்டு உங்களுக்கு ரசீது அனுப்பப்படும். அதோடு கூட அந்த காணிக்கை எந்த பர்பஸுக்காக செலவு செய்கிறோம் என்பதையும் உங்களுக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம். என் அருமையானவர்களே, எங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை நீங்கள் திருத்தி வைத்துக் கொள்ளுங்கள். நெகேமியா நியூ ஜெனரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கௌண்ட் நம்பர் 42 17 80 20 691. IFSC கோட் SPIN 0061767. அதோடு கூட சல்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் SMPM, சவுத் இந்தியன் பேங்க், IFS கோட் SIPL 0000886, அக்கௌண்ட் நம்பர் 0886073000169. எங்களுடைய தொலைபேசி எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 9444775550, 9043867550. என் அன்புக்குரியவர்களே, இந்த கடைசி காலத்தில் உங்களுடைய பங்கு என்ன, உங்களுடைய பொருத்தனைகள் என்ன என்று சொல்லி தீர்மானம் செய்யுங்கள். அருமையானவர்களே, SMBM அலுவலக பணிக்கும் போதுமான ஆட்கள் எங்களுக்கு தேவை. அதோடு கூட ப்ரொமோஷனல் ஒர்க் பார்ப்பதற்காக கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு, தூத்துக்குடி மாவட்டத்திற்கு, திருநெல்வேலிக்கு, கோயம்புத்தூருக்கு, திருச்சிக்கு, அதோடு கூட மும்பை, பெங்களூர் போன்ற பகுதிகளுக்கு
ப்ரொமோஷனல் செக்ரட்டரிஸ் தேவை. சபைகளை சந்தித்து, கிறிஸ்தவ குடும்பங்களை சந்தித்து, ஊழிய ஆதரவு திரட்டுகிறவர்கள் தேவை. அருமையானவர்களே, ஊழியம் வளர்ந்து வருகிறது. பொருளாதாரத்தினாலே மிஷினரி பணிக்கு ஒரு தடை வரக்கூடாது. ஆகவே ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட வேவாரை என்றால் நீங்கள் ஒரு ஹானரரியாக, இல்லை என்றால் ஒரு முழு நேர பணியாளர்களாக வந்து இந்த ஊழியத்தில் ஈடுபடும்படி உங்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே சுவிசேஷத்துக்காக மிஷினரிகள் பட்ட பாடுகள் என்ன, அவர்கள் கொடுத்த விலைக்கிரயங்கள் என்ன என்பதை குறித்து நான் உங்களோடு கூட சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்கிறேன். என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்து போன கடைசி கட்டளையே மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தவர்களுக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி லூக்கா 24வது அதிகாரம் 46 48 வரைக்கும் நமக்கு சொல்லியிருக்கிறார். ஆகவே ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுடைய தலையாகிய கடமை இந்த மிஷினரி ஊழியத்தை செய்வது என்பது. ஒவ்வொரு போதகருடைய கடமை, ஒவ்வொரு பேராயங்களுடைய கடமை மிஷினரி ஊழியங்களை ஆதரிக்க வேண்டும். ஆலயம் இல்லாத ஒரு 100 கிராமத்திலேயாவது ஒவ்வொரு பேராயரும் தன்னுடைய காலங்களிலே திருச்சபைகளை கட்டி எழுப்பிவிட வேண்டும். ஒரு கிறிஸ்தவ போதகர், இல்லை என்றால் ஒரு பெந்தெகோஸ்தே போதகர் தன்னுடைய சார்பிலே ஆண்டுக்கு ஒரு புது சபையாகிலும் உருவாக்க வேண்டும் என்ற ஒரு பாரம், ஒரு தரிசனம் நம் மத்தியிலே வர வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, இந்த நற்செய்தி பணிக்காகத்தான் மிஷினரிகள் செலுத்திய கிரயம் என்ன. அதோனிராம் ஜட்சன் என்பவர் பர்மா தேசத்தில் ஆண்டவருக்காக அவர் செய்த ஊழியங்களை, ஒரு காலத்தில் சிறந்த சினிமா நடிகர், நாடக மேடையில் அவர் நடிக்கிறார் என்றால் அவ்வளவு கூட்டங்கள் வந்து விடுவார்கள். என் அன்புக்குரியவர்கள், அவர் பர்மா தேசத்தில் வந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறாரு. ஒரு ஆத்மா கூட ரட்சிக்கப்படவில்லை. அவரை அனுப்பி வைத்த மிஷினரி சங்கம், தம்பி நீங்கள் இந்தியாவுக்கு போங்க, அங்கே திருநெல்வேலி பகுதியில் நிறைய மாற்றங்கள் நடக்குது, கன்னியாகுமரி பகுதியில் மாற்றங்கள் நடக்குது, நீங்கள் போங்கன்னு சொல்லும்போது அதோனிராம் ஜட்சன் சொல்கிறாரு, ஐயா, எனக்கு தேவன் கொடுத்தது பர்மா தேசத்தில் சிலுவை கொடியை நாட்டி முடிக்கிற வரையிலேயும் நான் கீழே இறங்க மாட்டேன்னு சொல்லி ஒரு அற்புதமாக தன்னை ஆண்டவருக்கு என்று சொல்லி அர்ப்பணித்தவர் செய்த ஊழியத்தின் விளைவாக அவர் பர்மா தேசத்தில் அவர் சாகும்போது கிட்டத்தட்ட 4500 பேர் விசுவாசிகளாக மாறி 100க்கும் மேற்பட்ட இடங்களிலே சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டிருந்தது. என் அன்புக்குரியவர்களே, இப்படி மிஷினரிகளுடைய வைராக்கியமான தீர்மானங்கள், அவர்கள் கொடுத்த விலை கிரயங்கள், இன்னும் கேட்டிங்கன்னா ஜான் ஹைட் என்ற ஒரு தேவனுடைய மனிதர் மிலேச்சர்கள் மத்தியிலே ஊழியம் செய்வதற்காக நியூ ஹேப்ரிஸ் என்ற தீவுக்கு அவர் போகிறார். பார்த்துக்குங்க அருமையானவர்களே, அவரை வந்து அந்த பகுதிக்கு போக வேண்டான்னு பலர் சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா, அவர்கள் மனிதர்களை சாப்பிடுகிறவர்கள். ஆகவே ஜான் ஹைட் மிகவும் தன்னை அர்ப்பணித்தவர். அந்த வார்த்தையெல்லாம் கேட்டு அவர் பின்மாற்றம் அடையலை, மாறா தைரியமாக போகிறார். பார்த்துக்குங்க அன்புக்குரியவர்கள், அங்கே போய் கர்த்தருடைய சத்தியத்தை சொல்கிறாரு. நிறைய பேர் கீழ்ப்படுகிறாங்க, சபைக்கு வர்றாங்க. ஆனால் பேப்டிசம் எடுக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுக்காக வாழ்க்கை மாற்றங்கள் வரவில்லை. ஆகவே இவர்களுக்கு எப்படியாவது சரியானபடி இந்த சுவிசேஷத்தை சொல்ல வேண்டுமே, காண்பிக்க வேண்டுமே என்று வாஞ்சியோடு ஜெபித்து கிராம ஊழியங்களை முடித்து அவர் திரும்ப வர்றாரு. வீட்டில் வந்து பார்த்தா அவருடைய மனைவியுடைய கையை காட்டுறாங்க. மனைவி எங்கே இல்லை. ஏன்னா போய் 1 வாரம் 10 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. திரும்பி வர்றவங்களே அந்த அம்மா இறந்துட்டாங்க. இறந்து போன அந்த அம்மாவை அடக்கம் பண்ணாமல் எல்லாம் ஆளுக்கு சாப்பிட்டுட்டு இவருக்கு அந்த கையை வச்சுருக்காங்க, நீங்கள் சாப்பிட்றதுக்குன்னு சொல்லி. இவருக்கு இந்த ஜனங்களுடைய அன்பை சொல்கிறதா, இழந்து போன மனைவியை சொல்கிறதான்னு சொல்லி தெரியல. கண்ணீரோடு ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுகிறார். ஜெபம் பண்ணிவிட்டு தன்னுடைய மனைவியினுடைய அந்த கைக்காக அவர் ஒரு அடக்க ஆராதனை செய்கிறார். மரித்து போன சடலத்தை இப்படித்தான் அடக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அடக்கம் செய்துவிட்டு ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, ஜான் ஹைட், நீ என்னை உண்மையிலேயே அர்ப்பணித்திருக்கிறது உண்மை என்றால் அந்த கடற்கரையில் ஒரு போட்டை கட்டி வச்சிருக்கிறிய, என்னைக்காக இந்த மிலேச்சர்கள் மூலம் ஆபத்து வந்தால் ஓடி போயிடணும்னு சொல்லி கட்டி வச்சிருக்கிய, ஏன் என்று சொல்லி வேகமாக ஜெபம் பண்ணி கொண்டிருந்தவர் ஒரு கட்டை எடுத்துகிட்டு போய் அடித்து அந்த படகை நொறுக்கிட்டார். பார்த்துக்குங்க ஜனங்கள் எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க, இவர் என்னதான் செய்கிறாருன்னு சொல்லி. கடைசியாக அந்த ஜனங்களுக்கு நற்செய்தியை சொல்லி முழங்கால் படியிட்டு அவர் ஜெபம் பண்ணும்போது அத்தனை ஜனங்களும் அன்றைக்கு கீழ்ப்படிந்திருந்தார்கள், முழங்கால் படியிட்டு இருந்தார்கள். எல்லாவற்றையும் குறித்து அவர்கள் புரிந்து கொண்டு ஞானஸ்நானம் பெற்று ஆண்டுடைய பிள்ளையாக மாறினார்கள்.
சரித்திரத்தில் ஜான் ஹைடுடைய வாழ்க்கை வரலாறை வாஸ்து பாருங்க. அவர் அங்கே போகும்போது ஒருவர் கூட தேவனுடைய பிள்ளைகள் கிடையாது. ஆனால் அவர் அங்கே சென்று அவருடைய வாழ்க்கையை முடிக்கும்போது இயேசு கிறிஸ்து ஒருவரால் மட்டுமே பரலோகம் போக முடியும், இவரே என்னோட இரட்சகர் என்று சொல்லி அத்தனை மிலைச்சர்களும் அறிக்கையிட்டு இந்த சுவிசேஷத்தை கீழ்ப்படிந்திருந்தார்கள். என் அன்புக்குரியவர்களை, இவ்வளவு தூரம் மிஷினரிகள் கிரயம் கொடுத்து உருவாக்கி இருக்கிற சபைகள், உருவாக்கி இருக்கிற மருத்துவமனைகள், உருவாக்கி இருக்கிற கல்லூரிகளை இன்றைக்கு நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்னு யோசித்து பாருங்க. அதில் படித்து இன்றைக்கு உலக அளவில் பெரிய பெரிய அந்தஸ்தில் பெரிய லெவலில் இருக்கிறீங்க. உங்களுக்கு இருக்கிற வருமானங்களெல்லாம் நீங்களே அனுபவிக்கிறீங்க. நல்லது தான். அருமையானவர்களை, எனக்கு தெரிந்த பலர் பிஎம்டபிள்யூடி காருன்னு சொல்கிறாங்க. 2, 3 வச்சுருக்கிறவங்க இருக்கிறாங்க. கோடிக்கணக்கான ரூபாய் செலவில் வீடுகள் வச்சுருக்கிறவங்க இருக்கிறாங்க. நீங்கள் நல்லா வைத்திருங்க, அதில் ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஆனால் என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற அந்த வருமானத்திலிருந்து தசமபாகத்தையாவது நீங்கள் கர்த்தருக்குன்னு சொல்லி கொடுக்குறீங்களான்னு யோசித்து பாருங்கள். மிஷினரி பணிக்கு எவ்வளோ கொடுக்குறீங்கன்னு யோசித்து பாருங்கள். என் அன்புக்குரியவர்களே, இன்னும் மிஷினரிகள் ஸ்பான்சர் கேட்டு மிஷினரிகள் இன்னும் சபைகளில் பேசிக்கிட்டு இருக்கணுமா? மிஷினரிகளுடைய ஸ்பான்சர் கேட்டு டிவியில் பேசணுமான்னு சொல்லி யோசித்து பாருங்கள். மோசே ஆசாரிப்பு கூடாரத்துக்கான தேவைகளை சொல்லும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் திரளாக எழும்பி வந்து அள்ளி கொடுத்தார்கள்னு எழுதியிருக்கு. மோசே ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறாரு. மோசையை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, ஜனங்க கொண்டு வந்து போதும் நிறுத்துன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி. என் அன்புக்குரியவர்களே, அந்த அளவுக்கு மிஷினரி பணிகளுக்கு காணிக்கைகள் தேவை. என் அன்புக்குரியவர்களே, 250 அப்ளிகேஷன் என்னுடைய அலுவலகத்தில் மாத்திரம் நாங்கள் கையில் வைத்திருக்கிறோம். என் அன்பானவர்களே, உங்களுடைய தீர்மானங்கள் என்ன என்பதை யோசித்து பாருங்கள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 28:18-20 வரைக்கும் சொல்லும்போது, வானத்திலையும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை நான் உங்களுக்கு தர்றேன்னு சொல்லி அவருடைய சீசரில் பார்த்து சொல்கிறார். எல்லாரையும் பார்த்து தான் சொல்கிறார். பார்த்துக்குங்க அருமையானவர்களே, இந்த வல்லமையான அதிகாரத்தை பெற்றுக்கொண்டெல்லாம் ஆண்டவருக்காக நாம் எவ்விதத்தில் செயல்படுகிறோன்னு யோசித்து பாருங்கள். அருமையானவர்களே, டோனாவூர் வட்டாரத்தில் மிஷினரி ஏமி கார்மைக்கேல் அம்மையார் கர்த்தருக்கு என்று சொல்லி ஊழியம் செய்து கொண்டிருந்த அந்த நாட்களில் குடும்பங்களில் இருக்கிற வாலிப பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் மதிக்கப்படாத காலங்கள். பல மூத்த பெண் பிள்ளைகளை தேவதை என்று சொல்லி ஆலயத்துக்கு ஒப்பு கொடுத்து விடுவார்கள். ஆலயத்தில் கயவர்கள் அந்த பிள்ளைகளை கேவலமாக நடத்தி வஞ்சித்து கொடுமைப்படுத்துகிறதை இந்த தாயார் பார்த்து இப்படிப்பட்ட அபலை பெண்களுக்காக டோனாவூரில் விடுதிகளை கட்டினார்கள். என் அன்புக்குரியவர்களே, ஒரு நாள் ஒரு கிராமத்தை சந்தித்து விட்டு வரும்போது ஒரு 13 வயது ஒரு இளம் வாலிப பிள்ளை இந்த தாயாரை பார்த்து, அம்மா என்னை காப்பாற்றுங்கள்னு ஓடி வரும்போது இந்த தாயார் ஓடி அந்த பிள்ளையை கட்டி பிடிச்சதோடு கூட திரும்பி அவர் அந்த பிள்ளையை துரத்திக்கிட்டு வந்த சாமியார்கள் எல்லாரும் உத்திராட்சக்கட்டை போட்டிருக்காங்க, காவி கலர் வேஷ்டி அணிஞ்சிருக்காங்க. திரும்பி அந்த அம்மா பார்த்தாங்க. அந்த அம்மா கண்களில் எரிந்து கொண்டிருந்த பரிசுத்த அக்னி 13 சாமியார்களை திரும்பி ஓட வைத்தது. பார்த்துக்குங்க. அன்னைக்கு தான் தீர்மானம் எடுத்தாங்க, திருநெல்வேலி வட்டாரத்தில் இப்படி இளம் வயதிலேயே பிள்ளைகள் விதவைகளாக விபச்சாரிகளாக மாற்றப்படுவதை அனுமதிக்க முடியாது என்று சொல்லி இந்த குழந்தைகளை படிக்க வைக்க ஆரம்பித்தார்கள். ஒரு காலகட்டங்களில் குழந்தைகளுக்கு கல்லூரி தேவையாக இருந்தது. தன்னுடைய சொந்த நாட்டுக்கு சென்றார்கள். பல ஆலயங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை குறித்து தெரியப்படுத்தினார்கள். ஒரு ஆலயத்தில் பேசும்போது தான் அங்கே சாரா, 2 காலம் கிடையாது அந்த பிள்ளைக்கு. சாரா தேவனுடைய வார்த்தை கேட்ட உடனே உந்தப்பட்டு, தாயாரே என்னால் திருநெல்வேலிக்கு வர முடியாது, எனக்கு 2 கால்களும் கிடையாது, என் குடும்பத்தார் எனக்கு வைத்திருக்கிற சொத்துக்கள் நகைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி எல்லாவற்றையும் கொடுத்தாங்க. வீட்டுக்கு வந்து அவங்க அப்பாட்ட பேசினாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசினாங்க. பெருந்திரளான பணங்களை ஏமி கார்மைக்கேல் அம்மையார் கையில் கொடுத்து இந்தியாவில் போய் ஒரு கல்லூரி கட்டுங்கள். அப்படி உருவான கல்லூரிக்கு பேர் தான் அந்த அம்மா பேர் வச்சாங்க சாராள். அவங்க அப்பா பேர் ட்ரக்கர், அதனால தான் சாரா ட்ரக்கர் கல்லூரி. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இன்றைக்கி பெண்கள் அந்த கல்லூரியில் படித்து எத்தனை பேர் கல்லூரியர் பேராசிரியராக இருக்கிறோம் இல்லையா? எத்தனை பேர் அருமையானவர்கள் IAS IPS இருக்கிறோம். உலகிலே பெரிய பெரிய இடத்துல திருமணம் செய்து கொடுக்கப்பட்டு உலக அளவிலே நம்ம ஆசீர்வாதமாக இருக்கிறோம். நீங்கள் நல்லா இருங்க. ஆனால் வந்த வழி
உங்களுடைய ஏறி வந்த ஏணியை கொஞ்சம் எட்டி பாருங்க. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட காரியங்களில் நாம் என்ன செய்கிறோம் சொல்லி யோசித்து பாருங்க. ஏசாயா 6வது அதிகாரத்தின் 8வது வசனத்தில் எழுதியிருக்கு, பின்பு நான் யாரை அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவார்கள் என்று சொல்லி கதறுகிற ஆண்டோடைய சத்தத்தை கேட்டேன் என்று சொல்லி ஏசாயா கதறுகிறார். அருமையானவர்களே, யோனாவின் புஸ்தகத்தை வாசித்து பாருங்க. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத 1,16,000 நினைவே மக்களை குறித்து நான் பரிதவியாமல் இருப்பேனோ என்று சொல்லுகிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய தாயாரையும் மற்றும் பெரிய பெரிய மத போதகர்களை பார்த்து, என் பிதாவின் ஊழியத்தை நான் செய்து ஆக வேண்டும், என் அன்புக்குரியவர்களே, என் பிதாவின் சித்தத்தை நான் செய்து ஆக வேண்டும். பிதாவின் கதறல் என்ன? ஒரு ஆத்மா கூட கெட்டு போகக்கூடாது, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்கிற அந்த நற்செய்தி காரியங்களில் நம்முடைய பங்கு என்ன என்று சொல்லி சற்று யோசித்து பாருங்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே குஷ்டரோகிகள் பேசுகிறார்கள், இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், விடியட்டும் என்று காத்திருப்போம் என்றால் குற்றம் நம்மேல் சுமரும். அருமையானவர்களே, சாமானியர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கிறதற்கு ஆண்டவர் அற்பமான குஷ்டரோகிகளை தேவன் பயன்படுத்துகிறார். நாம் விடியட்டும் என்று காத்திருப்போமே என்றால் குற்றம் நம்மேல் சுமரும். என் அன்புக்குரியவர்களே, லட்சக்கணக்கான மக்கள் பட்னியோடும் கண்ணீரோடும் தாகத்தோடும் மாற்று வஸ்திரம் இல்லாமல் இருக்கும்போதும் ஆடம்பர வஸ்திரங்களை தரித்து கொண்டு நாகரிகமாக உடை அணிந்து கொள்கிறோமே, நல்லது, சிறப்பாக இருங்கள். ஆனால் நம்முடைய தேசத்தில் இப்படிப்பட்ட ஜனங்களுக்காக ஒரிஷா போயிருக்கும்போது கிராமங்களில் நிறைய வீட்டுகளில் மாங்கொட்டை வச்சுருந்தாங்க. நான் கேட்டேன் மிஷினரிட்ட, ஏன் இவ்வளோ மாங்கொட்டை இங்கே சேர்த்து வைத்திருக்கிறாங்கன்னு சொல்லி. அப்போ தான் சொன்னாங்க, அண்ணா, என்னைக்காவது ஒரு நாள் எதுவுமே சாப்பிட்றதுக்கு இல்லைன்னா இந்த மாங்கொட்டைகளை உடைத்து அந்த வடுக்களை எடுத்து வேக வைத்து அதை சாப்பிடுவார்கள். என் அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட மக்கள் நம்முடைய தேசத்தில் இருக்கும்போது, அருமையானவர்களே, சுகபோகமாக நம்ம வாழுகிறோமே, இது சரிதானா? என்னை பொறுத்தவரையிலையும் உங்கள் வசதிக்கு ஏற்ப உடை, வசதிக்கு ஏற்ப காரு, உயர்ந்த அந்தஸ்தால் எந்த தவறும் அல்ல. ஆனால் அருமையானவர்களே, அறியப்படாதவர்களுக்கு, ஒன்றுமே தெரியாதவர்களுக்கு நம்முடைய பங்குகள் என்ன என்று சற்று யோசித்து பாருங்கள். என் அன்புக்குரியவர்களே, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நம்ம பெற்றுப்போன்னா நம்மளால் சும்மா இருக்க முடியாது. பார்த்துக்குங்க, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றோன்னா இன்னொருவருக்கு நற்செய்தி அறிவிக்கிறதில் நம்ம கவனமாக இருப்போம், தீவிரமாக இருப்போம், வாஞ்சையாக இருப்போம். பார்த்துக்குங்க, ஸ்டீவ் ஸ்டட் என்ற மனுஷன் ஒரு பெரிய கிரிக்கெட் வீரர். உங்கள் எல்லாம் நிறைய பேருக்கு அவரை பற்றி தெரியும். அவருடைய சொத்து நம்முடைய இந்தியாவினுடைய ஒரு பட்ஜெட் அளவுக்கு, ஒரு வருட பட்ஜெட் அளவுக்கு அவருடைய பணங்கள். ஒரு நாள் கிரிக்கெட் மட்டையது அவர் வீசிக்கிட்டு இருக்கும்போது அவருடைய காதில் ஒரு சத்தம் கேட்குது, வாலிபனே, புகழின் உச்சிக்கு போயிட்டிய, நீ உனக்காக இன்னும் பெரிய காரியங்களை தேடிட்டு இருக்கியா, வா, உன்னை இயேசு அழைக்கிறாருன்னு சொல்லி. அருமையானவர்கள், இவர் இருக்கிறது கிரிக்கெட் மைதானம். அங்கே டிஎல் மோடி என்கிற பிரசங்கியார் அங்கே ஒரு ஹாலுக்குள்ளே கடந்து கதறல் அவருடைய காதுகளை கேட்கிறது. வேகமாக மட்டையை தூக்கி போட்டுட்டு அந்த ஹாலில் வர்றாரு, சத்தியத்தை கேட்குறாரு. எல்லாரும் ஒப்பு கொடுக்கும்போது இவரும் ஒப்பு கொடுத்து முன்னால் போய் ஜெபம் பண்ணும்போது டிஎல் மோடிட்ட கேட்குறார், ஐயா, நான் இரட்சகரை இன்றைக்கு ஏற்றுக்கொண்டேன், இரட்சகரை ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றிருக்கிறேன், மகிழ்ச்சியாக இருக்கிறேன், நான் இனி என்ன செய்யணும்னு சொல்லி. அவர் சொன்னாரா, தம்பி, நீ மட்டையை எடுத்து உலக புகழ் பெற்ற காலம் போதும், இனி வேதத்தை எடுத்து இந்த சத்தியத்தை உலக ஜனங்களுக்கு நீர் சொல்ல வேண்டும். ஸ்டீவ் ஸ்டட் சொல்லும்போது சொல்கிறாரு, நிறையா கிறிஸ்தவர்களுக்கு எங்கே ஆலய மணி ஓசை கேட்கும், நிறையா ஊழியக்காரர்களுக்கு எங்கே கிறிஸ்தவங்க வீடு இருக்குது, அவங்க வீடுகளை சந்தித்து தீர்க்க தரிசனம் சொல்லிட்டா நிறைய பணம் கிடைக்கும்னு சொல்லி அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்கிறாங்க. ஆனால் எனக்கும் நரகத்தின் வாசலில் நின்று நரகத்துக்கு போகிற ஜனங்களை தேவ ராஜ்யத்தின் நேராக இழுக்கிற பணிகளிலே கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, மிஷினரி ஊழியத்துக்காக அவர் தன்னுடைய ஆஸ்தி, அந்தஸ்து எல்லாவற்றையும் எழுதி வைத்துவிட்டு கிறிஸ்துவுக்காக இழந்தவர்கள் யாரும் தரித்திரரானதில்லை, ராஜ்யத்தின் மேன்மைக்காக நஷ்டம் அடைந்தோர் யாரும் கஷ்டப்பட்டதில்லை என்று சொல்லி. அருமையானவர்களே, ஒரு நல்ல முன்னுதாரணமாக அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார்.
ஒரு முறை அவருடைய கடைசி மகள், அப்பா எனக்கு திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது, வந்து என்னை ஆசீர்வதியுங்கள் என்று சொல்லி அழைப்பு கொடுக்கும்போது மகளுக்கு கடிதம் எழுதுகிறார், அம்மா எனக்கு ஊழிய பாதையில் நல்லா பிஸியாக இருக்கு, எனக்கு மாற்றி உன்னை வந்து ஆசீர்வதிக்கிற அளவுக்கு யாருமே மாற்று கிடையாது, உனக்காக நான் ஜெபம் பண்ணுறேன், ஏசப்பா உன் கூட இருப்பாங்க. இங்கிலாந்து தேசத்தில் பிரபுக்கள் குடும்பத்தோடு அந்த மகளுக்கு திருமண ஒப்பந்தம் ஆகி இருக்கிறது. ஆனால் மகளை வந்து ஆசீர்வதிக்கிறதற்கு அவரால் முடியலை பார்த்துக்குங்க. உடனே மகா அப்பா ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லி அவர் ஊழியம் செய்த காப்பிரிக்க காடுகளில் இருந்து சில நாட்கள் அவளோட தங்கியிருந்து, அப்பா நேரம் ஆயிடுச்சு, நான் புறப்படுறேன், நீ ஆசீர்வதிச்சு அனுப்புங்கன்னு சொல்லி திருமண பெண் முழங்கால் படிக்கிட்டு இருக்கும்போது பெத்த மகா, திருமணமாக போகிற மகா ஏதாயிலும் கொடுக்கணும்னு சொல்லி வீட்டுக்குள்ளே போய் அந்த டிராயரை திறக்கிறாரு, அப்புறமா பீரோ திறக்கிறாரு, கடைசி அவருடைய பைபிளை திறக்கிறாரு. அம்மா அம்மான்னு சொல்லும்போது அவர் சொல்கிறா, அப்பா நீங்கள் எதையோ தேடுறீங்கன்னு எனக்கு தெரியும், ஒன்றும் இல்லாமல் இருந்து இந்த உலகையே உருவாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னுடைய தேவன், அந்த நற்செய்திக்காகத்தான் நீங்கள் இந்த ஊரில் இருக்கீங்க. ஆகவே இந்த செய்தியை உலகமெங்க தைரியமாக சொல்லுங்க, அந்த ஆண்டவரின் நாமத்தாலே என்னை ஆசீர்வதித்து அனுப்புங்கள் என்று சொல்லி. என் அன்புக்குரியவர்களே, அந்த மகள் இயேசுவுக்காக ஆசீர்வதிக்கப்பட்டதுனால இன்றைக்கு பெரிய அளவில் பிரபுக்கள் அவையில் மெம்பராகிற அளவுக்கு தேவன் அந்த மகளுடைய குடும்பத்தை ஆசீர்வதித்தார். இந்த கடைசி காலங்களில் இந்த மிஷினரி பணியில் நம்முடைய பங்குகள் என்ன, மிஷினரிகள் செலுத்திய கிரயத்தில் நான் என்ன கிரயம் செலுத்த போகிறேன் அப்படிங்கிறத சற்று யோசித்து பாருங்கள். என் அன்புக்குரியவர்களே, பவுல் ஒரு காலத்தில் கிறிஸ்தவர்களை அடித்து துன்புறுத்தி சிறைச்சாலையில் போட்டு இந்த விசுவாசத்தை மறுதலிக்கிறதுக்கு துன்புறுத்தி கொண்டிருந்த அவரை இயேசு சந்தித்தார். சந்தித்த உடனேயே அவர் என்ன சொல்றாரு, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று சொல்லி அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்தில் தன்னை கர்த்தருக்கு என்று சொல்லி முழுமையுமாக ஒப்பு கொடுக்கிறார். வேதம் சொல்லுது, சவுல் பவுலாய் மாறின பின்பு தாமதமின்றி இயேசுவே ஆண்டவர் என்று பிரசங்கம் செய்தார். இந்த இயேசுவை பிரசங்கம் பண்ணினதற்காக ஏறத்தாழ 1 குறைய 39 முறை, அதாவது சவுக்கால விலாசி பொதுமக்கள் முன்னால அடித்து கொதறினார்கள். பல முறை சிறைச்சாலையில் கைகளையும் கால்களையும் கட்டி வைத்திருந்தார்கள். ஆனால் எல்லா இடத்திலையும் இயேசுவை மகிமைப்படுத்துவதற்கு அவர் ஒரு நாளும் யோசித்ததும் கிடையாது, தாமதித்ததும் கிடையாது. கர்த்தரை மகிமைப்படுத்தினதுனால தேவன் அவரை ஆசீர்வதித்தார். இன்றைக்கும் நான் சவுலை குறித்து பேசுகிறோம். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, கடைசியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். நம்ம நாட்டுக்கு வந்து இந்த நற்செய்தி நமக்கு பிரசங்கித்த சீகன் பால் என்பவர் கிறிஸ்துவுக்கு அவர் பட்ட பாடுகளை யோசித்து பாருங்க. அன்றைக்கு இருந்த ஆங்கிலிக்கன் கம்பெனி அவரை வந்து இந்தியாவில் இறங்க விட மாட்டேன்ட்டாங்க. கடைசியில் பெண்களுக்கு கல்வி கூட ஆரம்பித்ததுனால பிடிச்சு ஜெயிலில் வச்சுருந்தாங்க பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, தமிழ் படிக்கிறதுக்காக கடற்கரை மணலை எடுத்து அருமையானவர்கள் தங்கியிருந்த திண்ணையில் ஈன்னு எழுதும்போது கையில் இருந்து ரத்தம் சொட்டு சொட்டாக சிந்தியதாம். இப்படி தியாகத்தோடு நம்ம கையில் மொழிபெயர்ப்பு பண்ணி கொடுத்தது தான் நம்முடைய தமிழ் வேத புஸ்தகங்க. உலகத்திலேயே முதல்ல பிரிண்ட் ஆனது இந்தியாவிலேயே தமிழ் வேத புஸ்தகம் தான் பார்த்துக்குங்க. இன்னும் நம்ம நாட்டில் எத்தனை வீடுகளுக்கு இந்த வேத புஸ்தகம் போல தெரியுமா? எத்தனை வீடுகள் இந்த வேதம் இல்லாதனால இருண்டு கிடக்குது தெரியுமா? நம்முடைய பங்கு என்னன்னு சொல்லி யோசித்து பாருங்க. கிறிஸ்துவுக்காக மிஷினரிகள் செய்த தியாகம், குறிப்பா தமிழ் கிறிஸ்தவர்களுக்காக மிஷினரிகள் செய்த தியாகம், மிஷினரிகள் பட்ட பாடு, மிஷினரிகள் சிந்தின ரத்தம் சொல்லி ஏராளமான காரியங்களை சொல்லி கொண்டிருப்பேன். நம்ம வாழ்வு பெறுறதுக்காக எத்தனை பேர் ரிங்கோல் தோபே ஒரு வாலிப பிள்ளைக்கு அவருடைய ட்ரெஸ் எடுத்து மாட்டினதுனால அவரை பிடிச்சு ரோடா இழுத்துட்டு போனாங்களே, ரத்தம் சொட்டு சொட்டாக கொட்டியது. எங்கெல்லாம் அவருடைய ரத்தம் சிந்திச்சோம் அங்கெல்லாம் திருச்சபை. இன்றைக்கி கன்னியாகுமரி மக்கள் உலகமெங்கிலேயும் ஆசீர்வாதமாக இருக்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, இந்த தியாகத்தில் நம்முடைய பங்கு என்னன்னு யோசிப்போம், தலையில தாழ்த்தி செபிப்போம். எங்கள் பரலோக பிதாவே, இந்த நாளிலேயும் இந்த மிஷினரி பணி, இந்த திருச்சபை இதை உருவாக்குவதற்கு மிஷினரிகள் செய்த கிரயம் தியாகம் என்ன என்பதை குறித்து இதனாலே நாங்கள் சிந்திக்கும்படி தந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு கூட தொடர்ந்து பேசும். இவைகள் 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும். உம்முடைய பிள்ளைகள் மனசாட்சியில் குத்தப்பட்டவர்கள் ஆண்டவரை யாரும் அதை வெறுமையாக்கி விடாதபடி, கடினமாக்கி விடாதபடி தொடர்ந்து பேச வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். என் வீட்டிலே இவ்வளோ தரித்திரம் இருக்க, என் வீட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் ஏக்கத்தோடு இருக்கிறத பார்க்குற ஆண்டவரை
இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே சீயோனின் சிறையிருப்பை திருப்பின ஆண்டவர். யோபு தன் சிநேகிதர்களுக்காக ஜெபம் பண்ணும்போது யோபுவின் சிறையிருப்பை திருப்பின ஆண்டவர். உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்ப நிலைகளை, சிறையிருப்பை ஆண்டவரே நீர் திருப்புவீராக. நீர் அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை கேட்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமேன். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்க 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே, உங்களுடைய பங்குகள் என்ன?